ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ அடை பண்ணுறது காமிக்கிறேன். அடை தோசை. அதுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஒரு கப்பு உங்களுக்கு அளவாக எடுத்துக்கோங்க. இது பாசிப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம், எல்லாம் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பச்சைப்பயிறு. இதெல்லாம் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு காலையில் எடுத்து அது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கழுவிட்டு திருப்பி அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு விட்ருங்க. எல்லா பருப்பும் இது எல்லாமே ஊறி இருக்குது. இதில் இப்போ நான் மாவு சேர்த்துறதுனால உளுந்தும் அரிசியும் சேர்த்தலை, வெறும் பருப்பு வகைகள் மட்டும்தான் சேர்த்திருக்கு. இப்போ பழைய தோசை மாவு இருக்குன்னா அதை ஊற்றிக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசியும் பச்சரிசி கொஞ்சம் உளுந்தும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஊற வைக்கும்போது. இப்போ அந்த மாவு ஊற்றின பிறகு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு ஒரு தோசைக்கல், நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நான்ஸ்டிக்கோ இல்லை நம்ம தோசைக்கல், சாதா தோசைக்கல்லில் அதில் இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சில இதில் ரொம்ப திக்காக இருக்கும். அப்போ தோசை ஊற்றுற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து சூடானோன்னு தோசையை ஊற்றிட்டு நல்லா நம்ம சாதா ஆர்டினரி தோசை சுடுற மாதிரி தான் அப்படியே இது பண்ணி தோசை இது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் இது வரும்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆயிலாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில், ஏதோ ஒரு ஆயில் அப்படியே சுற்றி ஊற்றிக்கோங்க. நல்லா மொறுன்னு வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் இதானோன்னா அது தூக்கும், சைட்லெல்லாம் அப்படியே தூக்கி வரும்போது கொஞ்சம் டேர்ன் பண்ணி திருப்பி விட்ருங்க. ரொம்ப கரிக்க வேண்டாம். ரொம்ப ஹையில் இருக்குன்னா சிம் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வெந்தோடனே அப்புறம் அடுப்பு சிம் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும். அப்போ சிம் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை மடித்து எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே இதில் தான், பட் அந்த 2 சைடும் நீங்கள் இது பண்ண பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஊற்றுறீங்கன்னா ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கார சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். அதோட காம்பினேஷன் கார சட்னி தான் பெஸ்ட்டு. தேங்காய் சட்னியை விட இது கார சட்னி, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம செய்வோம்ல, அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் கார சட்னி. இப்போ பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். எல்லா வயசுலேயும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே.